தமிழக வெற்றி கழகத்தோட தலைவர் விஜய் வந்து நாளைக்கு பிறந்த நாள் அவருக்கு. அவர் அதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? அவர் வந்து அரசியல் வருகை வந்திருக்காரு. அவர் அதை பற்றி நீங்கள் என்ன? அவர் சினிமாவில் இருக்கும்போது பல பிறந்த நாளை கொண்டாடி இருப்பார். அரசியலில் இது முதல் பிறந்த நாளா? ஆமாம், அதாவது கட்சி தொடங்கி இதான் முதல் பிறந்த நாள். எதிர்பார்க்க வேண்டிய ஒரு பிறந்த நாளாக இருக்குது. ஏன்னா என்ன அறிவிப்பு அறிவிக்கிறாரு, என்ன மாதிரியான ஸ்பீச் கொடுப்பாருன்ட்டு எல்லாரும் எதிர்பார்க்குறாங்க. பார்ப்போம், வெயிட் பண்ணி பார்ப்போம். இப்போ அவர் வந்து ஒரு போட்டியாளராக, உதயநிதிக்கு வந்து அவர் வந்து ஒரு போட்டியாளராக 26 வந்து அவர் வந்து 26 சட்டமன்ற தேர்தலுக்கு விஜயும் உதயநிதி ஸ்டாலினும் எதிரில் நின்று போட்டிடுவாங்களான்னு கேட்குறீங்களா? இல்லை, ஒரு போட்டியாளராக அவர். ஏன்னா அவங்க 2 பேரும் ஒரே ஏஜ் கேட்டகரி, ஒரே சினிமா ஃபீல்டில் இருந்தவங்க. அவங்கள இதில் இருந்தாங்க, அதில் இருந்தாங்க. அதெல்லாம் இருந்தாலும் ஒரே இதில் வந்து 2 பேரும் ஆப்போசிட்டில் நிற்க மாட்டாங்க. ஏன்னா ரொம்ப டஃப் ஆகிடும். தனித்தனியாக நிற்பாங்க. யாருக்கு கூடுதல் வரும்னா உதயநிதிக்கு தான் கூடுதல் வரும். ஏன்னா அவங்க கரண்ட்டில் இருந்தாங்க, பண்ணுறாங்க, இன்னும் பண்ணுவாங்க. அதனால் அவர் ஒரு பக்கம் வெற்றி அடைவார். விஜய் தனியாக நின்று இருந்தாருன்னா அவரும் ஒரு பக்கம் வெற்றி அடைவார். வாய்ப்பு இருக்குது. கட்சி அமைக்கக்கூடிய வாய்ப்பு கம்மியாக இருந்தாலும் அவர் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. உதயநிதியும் வெற்றி அடைப்பார், விஜயும் தனியாக நின்றதுனா அவர் வேறு தொகுதியில் நின்றதால வாய்ப்பு இருக்குது. வெற்றி பெறதுக்கு வாய்ப்பு உண்டு. மற்ற அவங்களோட இருக்கக்கூடிய எம்எல்ஏக்கள் அவங்களனா கேட்டகரி கேண்டிடேட்ஸ்னால் வெற்றி பெறாங்கன்னா அது சந்தேகப்பட வேண்டிய ஒரு சூழ்நிலையாக இருக்குது. ஆமாம்.